ஐயா வணக்கம். வணக்கம்மா. உங்கள் பேருங்க? சிந்தை கானா முனுசாமி. சிந்தை கானா முனுசாமி. உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. சந்தோஷம். அதாவது வந்து அவருக்கு வந்து இந்த காலத்தில் பணமே குறியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே பாட்டு எழுதி கொடுத்து எல்லாருமே போய் பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் பாடல் மட்டும் வெளிவந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு படைப்பை படைக்கிறவங்களுக்கு அந்த படைப்பு வந்து வெளியாக வேண்டும் தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். அது முடங்கி போயிடக்கூடாது. அதுதான் வந்து உண்மையான கலைஞர். ஸோ நீங்கள் வந்து ஒரு கவிஞராக இன்றைக்கி வந்து இவ்வளோ அழகான பாடல், ஏன்னா அவங்க பாடின ஒவ்வொரு பாட்டுமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இந்த பாடல்லாம் எழுதணும்னு தோணுச்சு? முதல்ல மனவிட்டு பேசலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. எனக்கும் சந்தோஷம். இந்த வாய்ப்பு வழங்கிய கேப்டன் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஒரு காலத்தில் நானும் கானா பாடகன் தான். சிறு வயதில் ரொம்ப ஆர்வம் பாடுவோம். அதன் பிறகு அந்த பாட்டில் சில விஷயங்களை பிடிக்காததால் அதை விட்டு விலகிட்டு பாடல் எழுதணும்னு தோணுச்சு. அப்போ பல கவிஞர்கள்லாம் கை கட்டி நின்று பல சேவைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அந்த பாட்டை அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை நாங்கள் கானாவில் பாடுவோம். அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில வருத்தமான நிகழ்வுகள் வருங்கால பாடகர்களுக்கு கானா பாட யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் நான் கவிஞனாக மாறி இன்று வரைக்கும் மற்றவங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்து அதை நல்ல முறையில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த திறமையாக அவங்கள பாட வச்சு அழகு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். ரொம்ப பெருமையான விஷயம். சொல்லுங்கள். அதன் பிறகு அந்த பாடல்களை வந்து கானா பாடல்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் பாடுவாங்க. அவங்களுக்கு வந்து சந்தங்களோ ராகங்களோ எதுவுமே தெரியாது. அவங்க உள்ளத்தில் என்ன நிகழ்வுகள் மனசில் இருக்குதோ அதை வார்த்தைகளாக எடுத்து அதுக்கு ஒரு மெட்டு போட்டு பாடுறது தான் கானா பாடல். அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் பாடினாங்க. அப்படி பாடி வந்த காலத்தில் கேசட் வெளி வந்தது முதலாக. சொல்லுங்கள். அந்த கேசட் வந்து கானா பாட்டில் சிறந்த ஒரு பாடகர் ஆயிரவளுக்கு செல்வன்றவர் முதல்ல கேசட்டில் பாடினார். அதுதான் கானா உலகத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்தது. வெரி குட். உருவாக்கி கொடுத்தது. வெரி குட். அதன் பிறகு எல்லா பாடகரும் கேசட்டில் பாடணும்னு ஒரு ஆர்வத்தில் பாட ஆரம்பித்தாங்க. அப்படி பாடப்பட்ட ஒரு காலத்தில் நாங்களும் கேசட்டில் பாடுவோம். எங்களுடைய கேசட்டு முதல் வெளியே வந்த கேசட்டு பேர் காதல் நிலான்னு ஒரு கேசட். காதல் நிலா. இன்னி வரைக்கும் அது ஒரு 20 வால்யூம் வந்திருக்கு. அது அது பல்வேறு பலர் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது அந்த நல்லா இருக்குது, அந்த பேர் நேம் நல்லா இருக்குது லேபிளுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி நாங்கள் அந்த கானா உலகத்தில் வந்த பிறகு ஒருத்தருக்கே பாடல் எழுதியிருந்த ஒரு காலகட்டம் எனக்கு. அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணி பார்த்ததில் பல தரப்பட்டவங்களும் பாடுறாங்க. அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அப்படியாப்பட்ட பிள்ளைகளை தேடி பிடிச்சி அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பாடுற பாட்டுகளை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த மெத்தடில் பாடுறாங்க, அவங்க எந்த மாதிரி வார்த்தைகள் உச்சரிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிச்சு ஹை லெவல் போகிறாங்க, எந்த மாதிரி லோ லெவல் பாடுறாங்க, கீழ்மட்டம் அப்படி இருந்து அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் எழுதி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை அவங்களுக்கு நல்லா பாட வச்சு அதுக்கப்புறம் மியூசிக் கூட வச்சு ரிஹர்சல் கொடுத்து அதுக்கப்புறம் கேசட்டில் அவங்கள பாட வச்சேன். அப்படி பாடின பாடகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் வெறும் கவிஞராக மட்டும் இருக்கலை, இல்லை கூடவே இருந்து ஒரு குரு மாதிரி இருந்து அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணி கொடுத்துருவோம். நான் கானா வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக இருக்குது சென்னையில். இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை பாடல் எழுதியிருப்பீங்க? 1000 பாடலுக்கு மேலே எழுதியிருப்பேன். வெரி குட். ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். சினிமாவில் என் பாடல் வந்திருக்கு. தேவசார போட்டிருக்காரு. எந்த பாடல்? சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ளொன்னு பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ளொன்னு பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. இந்த பாடல் வந்து தேவசார் முழுமையாக போட்டிருப்பாரு. கடைசி சில வரிகளை மட்டும் மாற்றம் இருக்கும். இது இனியவல படத்தில் வந்து போட்டிருக்காரு. கானா உலகத்தில் இன்னொரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம். வணக்கம்மா. இவர் யாருங்க? பெரிய மெட் ரகுமான். இங்கே ஒரு பாட்டு பாடுங்க. தில்லாலங்கடி ஆட்டம் ஆடி ஐசலங்கடி பாட்டு பாடி கானாவத்தான் கலக்கி காட்டுவோம். நாங்க கச்சேரிய கலக்கி காட்டுவோம். மல்லாக நாம் படுத்திக்கிட்டு பல்லாக்கத்தான் தூக்கிக்கிட்டு கடலிலையும் நீஞ்சு காட்டுவோம். காக்கா நீச்சலில் கரை சேருவோம். தில்லாலங்கடி ஆட்டம் ஆடி ஐசலங்கடி பாட்டு பாடி கானாவத்தான் கலக்கி காட்டுவோம். நாங்க கச்சேரிய கலக்கி காட்டுவோம். மல்லாக நாம் படுத்துக்கிட்டு பல்லாக்கத்தான் தூக்கிக்கிட்டு கடலிலையும் நீஞ்சு காட்டுவோம். காக்கா நீச்சலில் கரைய சேருவோம்.
தலக்கடி கும்மா கோயமேட்டு மார்க்கெட்டில் முறுக்கு விற்கிற கும்மா தலக்கடி கும்மா கோயமேட்டு மார்க்கெட்டில் கோசி விற்கிற கும்மா. நல்ல வேலை பாட்டை நிறுத்திட்டீங்க. எல்லாம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் கேமராமேன் எங்கள் யூனிட் எல்லாம் பின்னாடி அந்த பக்கம் ஒரு ஆட்டமே போட்டுருவாங்க போல இருக்கு. வெரி குட். இன்னொன்று கேட்கணும், இது வரைக்கும் நீங்கள் வந்து சினிமா பட தயாரிப்பாளர்களுடைய ஆஃபீஸுக்கோ இல்லை இசை அமைப்பாளர்களுடைய ஆஃபீஸுக்கோ போய் சான்ஸ் கேட்டிருக்கீங்களா? முயற்சி பண்ணிருக்கோம். ஒரு கம்பெனிக்காக போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கம்பெனியாக போயிருக்கீங்க. அப்போ அங்கே வரவேற்பு எப்படி இருக்கு? பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே போன வரைக்கும் வாங்க உட்காருவாங்க பேசுவாங்க. நாங்கள் சொல்கிறோங்க எங்கள் கதைக்கு ஏற்ற மாதிரி வந்தால் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் போனதில்லை. ஸோ ஒரு கம்பெனிக்கு போகும்போது உள்ளே போகும்போதே ஆஃபீஸ் நிர்வாகம் ஒருத்தர் நிற்பாங்க. என்ன வேணும் அப்படின்பாங்க. சார் இருக்கார், டைரக்டர் பார்க்கணும் அப்படின்னு. இல்லை இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு இல்லை உங்கள் ஃபோட்டோவை கொடுன்னுவாங்க. எங்கள் ஃபோட்டோவை கொடுப்போம். அதை வாங்கி வச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. கூட மாட்டாங்க. சரி இருந்தாலும் அதை தாண்டி எப்படியும் பார்த்துருவோம். இயக்குனரை பார்த்துட்டு சொல்லுவாங்க. சில பேர் மேனேஜரை அப்படியே தடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் நிறைய கம்பெனியில் நடக்குது. ஸோ இருந்தாலும் முட்டி மோதி வெளியே வரணுன்றதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ இந்த மனம் விட்டு பேசலாம் நிகழ்ச்சி மூலமாக வெளியே வந்துருவோன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள் நம்பிக்கைக்கே என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள். ஸோ எப்போவுமே வந்து முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சியை மட்டும் விடவே கூடாது. போகிற கம்பெனியில் கேட்பாங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி, நல்லா குப்புத்துக்கான சாங்காக பாடுங்க அப்படின்னு. அப்போ சரி உட்காந்து அந்த இடத்துல இந்த மாதிரி எதுனா இப்படி தட்டிக்கிட்டு எதுனா ஒரு பாட்டு சாங் பாடுவோம். கல கலக்குது காசு மேடுதான், பலக்குது காசு பாட்டுதான், விசிலடிடா கானா பாட்டுதான், அட அஜல உஜல மஜல இங்கே டான்ஸ் பாருதான், அட அஜல உஜல மஜல இங்கே டான்ஸ் பாருதான். நீங்கள் கை தட்டின மாதிரி அதே மாதிரி அவங்களும் அங்கே கை தட்டி தம்பி காஃபிலாம் சாப்பிட்றியா? இல்லை சார் பழக்கம் இல்லை, கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில கம்பெனியில். அந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் நாட்களை வாழ்ந்து கொண்டு அப்படியே போயின்னு இருக்கோம். கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த கானா பாடல் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தானா இல்லை வேறு மற்ற ஸ்டேட்லேயும் உண்டா? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கி ஜொலிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சங்கம் இருக்குங்களா? இருக்குமா சங்கம்? இருக்கு இல்லையா? சங்கம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அது கோமால தான் இருக்குது. கோமால இருக்கு. ஸோ கோமால இருந்தால் இருக்கு, உயிர் கொடுக்கணும். ரைட்டு. அந்த சங்கம் இது வரைக்கும் அதில் இருக்கிற உறுப்பினர் எல்லாருமே ஏழ்மையானவங்க தான், வறுமையில் வாடுறவங்க தான். அவங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்க வேண்டிய நிறைய சலுகைகளை அந்த சங்கத்து மூலம் பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அது இன்ன வரைக்கும் செயல்பாட்டில் இல்லை. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2500 தான் ஆகுது. அப்போ என்ன ஆகிடுனா அந்த வெப்சைட்டில் உங்களுடைய இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் அதில் ஏற்ற முடியும். ஏற்றி வச்சிங்கன்னா இப்போ வந்து துபாயில், சிங்கப்பூரில், மலேசியாலெலாம் வந்து வெப்சைட்டை பார்த்து அந்த நிகழ்ச்சியில் உங்களை கூப்பிடுவாங்க. துக்கமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய பாடலை இன்றைக்கி ஜனங்க வந்து ரசித்து மற்றதுக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்ததே உங்களுடைய பெருவெற்றி. கண்டிப்பாக. அதுக்கு மட்டும் இல்லை, இந்த பாடல் மற்ற நிகழ்ச்சிகள்லையும் பாடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் இல்லைங்களா? ஸோ நீங்களும் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சது நாங்கள் எப்படியாவது நிரூபிச்சிடணும். கண்டிப்பாக நிரூபித்து அவங்களுக்கு கானா பாடல் அவங்களுடைய கம்பெனியில் இருக்குது அப்படி ஒரு நிலைமை வந்தால் உங்கள் ஞாபகம் உடனே வரணும். இன்னொன்று இருக்குது, நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி கூப்பிடுவாங்கங்கிற நம்பிக்கையில் மட்டும் நீங்கள் உட்காரவே கூடாது. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் அது நடக்காது. நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். அண்ட் ப்ரொடியூசரை விட இசையமைப்பாளரையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். ரஹ்மான் சார், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கானா பாடல் நீங்கள் இப்போ ஒரு 10-15 வருஷமாக தான் பாடுறீங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வாத்தியார்னு சொல்கிறவரோட அக்கா புள்ள தான் மேடம். நான் சிந்தை நாதன்றோட அக்கா புள்ள தான். சரி. அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருப்பாங்க. அவங்களாம் இறந்துட்டாங்க. அப்படி இருந்தால் அவங்க பாடின பாட்டெல்லாம் வச்சு நாங்கள் பாடினோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். எழுத படிக்கலாம் எனக்கு தெரியாது. ஒரு எங்கள் சொந்த பந்தெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய பாடகராக இருக்கிறாங்க. அவங்களாம் இருந்து கூட எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க அதான் பெரிய பெரிய சொந்த பந்தெல்லாம் நல்ல ஒரு தகுதியாக பாடுறாங்க கொள்கிறாங்க. மற்ற வெளியால் போட்டு ஒன்றா நிகழ்ச்சி பண்ணுறாங்க வச்சு சொந்த பந்தம் இவனுக்கு கூப்பிடணுன்னா இவனுக்கு பாட தெரியாது, இவன் எழுத படிக்க தெரியாது அப்படி தான் சொல்கிறாங்க. எழுத படிக்க தெரியாத கீழே மட்டமாக இருந்த எண்ணையும் தூக்கி ஒரு முன்சாமி பாடுற ஒரு எழுத்தாளர் வந்ததால் நான் இப்போ ஒரு 2 கேசட்லேயும் பாடிட்டேன். பப்ளிக்கில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பண்ணின்னு வரேன். இந்த 2 வருஷத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பு கொடுத்தாரு ஒரு முன்சாமி அப்பா தான். அதனால் அவருக்கு ரொம்ப எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கோடான கோடி நன்றியை சொல்லுவேன். அதாவது பிரம்மா வந்து கையால் எழுதுவாராம் உன்னுடைய தலைவிதி இதுன்னு. அந்த குரு இருக்கார்ல, யோ நீ என்னையா என்னுடைய சிஷியனுக்கு வந்து இப்படி தலைவிதியை வந்து நீ எழுதுறது, அந்த தலைவிதியை நான் மாற்றி காமிக்கிறேன் பாரு, தன் காலு கட்ட வரல அதை அழிச்சிருவாராம். பிரம்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குருவுடைய
சப்போர்ட் இருந்தா. இவர் மட்டும் இல்லை மேடம், இவர் மாதிரி பாதிக்கப்பட்டுக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பரம்பரையாக பாடக்கூடிய வம்சத்தில் வந்துக்கும். அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கி 2 கேசட்டு பாட வச்சுருக்கேன் எல்லாருமே. நீங்கள் ஒரு சங்கம் ஆரம்பிங்க, அந்த சங்கத்தில் ஒரு ஆண்டரி உறுப்பினராக நானும் வந்துடுறேன், ஓகேங்களா? இந்த ஊருகள்லாம் உங்களை கொண்டு போகிறதுக்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ நான் பண்ணிடுறேன், ஓகே? எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து அருமையாக இந்த கானா பாடலை நல்ல நம்ம உலகம் பூரா எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், கிரிக்கெட்டை பற்றி ஏதோ நீங்கள் பாட்டு பாடுவீங்களாமே, சொல்லுங்கள், ஒரு பாட்டு பாடி காமிங்க. இந்தியாவில் உலக கோப்பை நடந்தது, அந்த இங்கிலாந்து எங்களை கண்டா நடுங்குது, ஆலாந்து அயர்லாந்து கில்லாடி ஆஸ்திரேலியா மிரளுது, பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா எங்களை கண்டா நடுங்குது, இந்தியாவை கண்டா நடுங்குது. 50 ஓவருக்கு ஆடுறாங்க மேட்சி, டாஸில் கெயிச்சதால பேட்டிங்கு தந்தாச்சு, ஃபீல்டிங்கை பிரிச்சு தானே செப்பாக்கம் கிரவுண்டில் போட்டாச்சு, அஸ்பின் போடுகின்ற பந்த தொட்டா கேட்சி, அந்த ஸ்பின்னை தொட்டா கேட்சி. இந்தியாவில் உலக கோப்பை நடந்தது, அந்த இங்கிலாந்து எங்களை கண்டா நடுங்குது, உலகத்தில் இந்தியாவை ஜெயிப்பதுதான் யாரு, நெஞ்சில தில் இருந்தா நேரம் மோதிப்பாரு, இந்தியா கைக்கத்தானே தேவரன்னு நாலு, கேப்டன் தோனி வந்து அடிச்சர யாரு, அந்த சிக்ஸரை தான் பாரு. வெரி நைஸ். அந்த இந்தியா அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பற்றுதல் தானாவே வந்துடுது இல்லைங்களா? அதுவும் இந்த வேர்ல்ட் கப் வந்து இந்த தடவை அவங்க ஜெயிச்சதை வந்து அப்பா பெரிய விஷயம். யாருமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் அது. எல்லாருமே வந்து கேப்டன் கபில் தேவுக்கு அடுத்தபடியாக செகண்ட் தான் எடுத்துருக்கோம். அருமையான விஷயம், அது பாராட்டப்பட வேண்டியதுன்னா எல்லாருக்குமே பெருமை. இவ்வளவு நேரம் ரொம்ப அற்புதமாக நம்மளை வந்து கலகலகலன்னு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் போனதே தெரியாத அளவுக்கு கானா பாடல் பாடி நம்மளெல்லாம் வந்து அவங்க கூடவே வந்து அவங்களுடைய ஒரு சகோதரியாக என்னையும் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கேப்டன் டிவியோடைய ஒரு நல்ல ஆசை. கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Very good. God bless you.